குட் மார்னிங். குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. மணி இப்போ வந்து ஒரு 11 o'clock இருக்கும். நான் வந்து என்னோட அந்த பொதிச்சோறு நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, அந்த கிரேவிங் எனக்கு வந்து விடவே இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து அதை பண்ணிடணும் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதில் பார்த்திங்கன்னா ரைஸ் வைக்கிறது. மட்டை அரிசி இப்போ இதுதான் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் வந்து மட்டை ரைஸ் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் குக் பண்ணுவேன். இப்போ 2 கப் அரிசி எடுத்துருக்கேன்னா தாராளமாக தண்ணி விட போகிறேன். ஏன்னா இதை நான் வடிக்க தான் போகிறேன். அதுக்கப்புறம் உப்பு கண்டிப்பாக போடுவேன், ஏன்னா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கட்டும் அப்படின்னு. இதை வந்து நான் வந்து எத்தனை நிமிஷம் குக் பண்ண போகிறேன்னா 8 minutes. இதை வந்து நான் 8 minutes வந்து குக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரெஷரை நேச்சுரலாக ரிலீஸ் பண்ண போகிறேன். நீங்கள் சப்போஸ் அவசரத்தில் இருக்கீங்க, ப்ரெஷரை உடனே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா 12 minutes குக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறணும். நான் வந்து நேச்சுரலாக ரிலீஸ் பண்ணுறதுனால 8 minutes இதை குக் பண்ணிவிட்டு அது அப்படி ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னா நான் ரைஸை வந்து வடிக்க போகிறேன். அது எனக்கு வந்து நல்ல பொலன்னு ரைஸ் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல குக்காயான ரைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கில் 8 minutes வச்சு குக் ஆகட்டும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வந்து வெண்டைக்காய் துவரன். அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயிலில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். கூடவே உளுத்தம் பருப்பு, இந்த ரெண்டும் லைட்டாக பொரியட்டும். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. கருவேப்பிலை வெடித்தோன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் அதை போட்டுருங்க. போட்டுட்டு சாட்டே பண்ணிவிட்டு, இது ரொம்ப சாட்டே பண்ணணும்னு இல்லை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை போட்டுருங்க. வெண்டைக்காய் வந்து ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளைமினஸ் வந்து போகும். அதுக்கடையில் நான் தேங்காவை வந்து லைட்டாக மிக்சியில் வந்து அரைச்சிட போகிறேன். தண்ணி விடாமல் கொரப்பாக அரைங்க. இது வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. அந்த கொழப்பு எதுவுமே இல்லை, வெந்தாச்சு. இந்த வெண்டைக்காய்க்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. நான் ஏன் உங்கள்கிட்ட முதலே வந்து உப்பு போடக்கூடாதுன்னு சொன்னேன்னா, வெண்டைக்காய் வந்து நல்லாவே சுருங்கும். அப்போ நீங்கள் முதலே உப்பு போட்டிங்கன்னா அந்த அளவு வெண்டைக்காய்க்கு நீங்கள் உப்பு போடுவீங்க. அது சுருங்கினதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் ரொம்ப குறவாயிடும். அப்போது வந்து சம்டைம்ஸ் நீங்கள் உப்பு ஜாஸ்தியாக போட வாய்ப்பு இருக்குது. ஸோ சில்லி பவுடர், சால்ட், இந்த ரெண்டும் தான். ரொம்ப சிம்பிள், வேறு எதுவுமே தேவையில்லை. பட் நீங்கள் வேணும்னா மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் வைக்கிறேன். இப்போ வந்து இது வெண்டைக்காய் பொரியல். இதில் வந்து தேங்காய் துருவினது துருவி லைட்டாக மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். இதை போட்டு 2 மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நல்லா ஒன்றாகும். இது வந்து வெண்டைக்காய் துவரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட வெண்டைக்காய் துவரன் ரெடி. இப்போ வந்து இதை வந்து ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி நீங்கள் கேரட்டில் பண்ணிக்கலாம், பீன்ஸில் பண்ணிக்கலாம், கொத்தவரங்காய் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ பொதிச்சோறு அப்படின்னாலே வந்து அதுக்கு வந்து மெயின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா துவையல் ஒன்று அரைப்பாங்க, நல்லா காரமாட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. அதுக்கு வந்து அது சம்மந்தின்னு சொல்லுவாங்க. நான் வந்து வெங்காயம், இதோட அளவெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கருவேப்பிலை, வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் தேங்காய், புளி, உப்பு, இவ்வளோத்தையும் வச்சு இதை வந்து நல்லா தண்ணி விடாமல் கெட்டியாக அரைக்கணும். இப்போ நம்மளோட சம்மந்தி அரைச்சாச்சு. தண்ணியே விடாமல் அரைங்க. அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதம், பூண்டு, இஞ்சியில் உள்ள ஈரப்பதமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் வேணும்னா தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் லைட்டாக ஊற்றுனீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பட் நான் விடலை. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இதில் வந்து ஒரு உருண்டை ஒரு போர்ஷன் அந்த மாதிரி. யூஸ்வலாக வந்து பொதிச்சோறில் வந்து ஃபிஷ் ஃப்ரை மட்டும் வைப்பாங்க. சில பேர் மீன் குழம்பும் வைப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து மீன் குழம்பும் வைக்க போகிறேன், மீன் ஃப்ரையும் வைக்க போகிறேன். அதனால நான் வந்து ரசம் வைக்க போகிறதில்ல. இது என்னோடய எவ்ரிடே ஃபிஷ் குழம்பு. அதாவது டைம் இல்லைன்னா டக்குன்னு பண்ணிடுவேன். தேங்காய் அரை முறி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளியும் போட்டுட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். காரத்துக்கு தக்கன நான் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து நல்ல காரம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இது வெங்காயம். இப்போ இதை ஸ்மூத்தாக அரைச்சிருங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மண் சட்டியில் எடுத்துக்க போகிறேன். மிக்சியை வந்து நல்லா கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம். பண்ணாதடா.
கொஞ்சம் கையில சிந்திரும். நானே மிக்ஸ் பண்ணேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆமாம், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து அடுப்பில் எடுத்து வச்சுருவோம். இது வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம வந்து சாலை மீன் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு வந்து சாலை மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வரிசையாக ஸ்பைசஸ் போட்டுடலாம். சில்லி பவுடர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர், கொஞ்சோண்டு உப்பு, தேவைக்கு தக்கன லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் யூஸ்வலாக ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையோட மசாலா. ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி வந்து மீன் குழம்பும் சரி ஃபிஷ் ஃப்ரையும் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெசிபி. ஆனால் வந்து இந்த சாலை மீனுக்கு இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மீனே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம துண்டு மீன் எல்லாத்தையும் விட குழம்புல வந்து இந்த சாலை மீன் போடும்போது அந்த குழம்பே அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஓரளவுக்கு மேரினேட் ஆகட்டும். குழம்புல வந்து நான் வந்து மஞ்சள் பொடி போட மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு வந்து எப்போவுமே மஞ்சள் பொடி போடுங்க. போட்டு இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் இதை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பித்தோன்னே இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை கூடையே வந்து நான் வச்சுருக்கிற இந்த சாலை மீனை போட்டுருப்பேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாலை மீன் குழம்பு வந்து உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, சாலை மீன் போட்டாச்சு. இனி வந்து இது ஒரு 5 to 10 minutes ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சாலை மீன் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப டெலிகேட்டான ஃபிஷ். ஓகே, இப்போ கடைசியாக நம்ம ஆம்லெட் போட்டுடலாம். ஸோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் நம்மளோட ஆம்லெட்டோட மிக்ஸ்சர். இப்போ வந்து நான் இந்த பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து நம்ம ஆம்லெட்டோட மிக்ஸ்சரை ஊற்றிடுவோம். அது குக் ஆகட்டும். இந்த பேனில் வந்து அகேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம சாலை மீனை போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வந்து ஒரு 5-8 நிமிஷம் கொதிச்சிருக்கும். ஃபைனலாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது இப்போ சர்வ் பண்ணுற வரைக்கும் மூடியே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி. ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு, ஆம்லேட் ரெடி ஆகிருக்கு. இனி நம்ம கர்டு மட்டும் பண்ணோம், பட்டர் மில்க்கு. அது பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. ஓகே, நம்ம மீன் வந்து இப்போ குக் ஆகிருக்கும். திருப்பி போட்டுருலாம். ஆம்லெட் திருப்பி போட்டேன், ஃபிஷ்ஷையும் திருப்பி போட்டேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆக விட்டுட்டேன். இப்போ வந்து இதை வடிகட்டிடலாம். நான் ஒரு சிப்பலுக்கு கீழே ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். இதை வடிகட்டிடுங்க. ஒரு 15 minutes அப்படியே விட்டுருங்க. அந்த ஸ்டார்ச் எல்லாம் ட்ரெயின் ஆகிடும். இதில் வந்து ஒரு 1/2 கப் தயிர், ஒரு கப் தண்ணி ஊற்றி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, காயப்பொடி, உப்பு, பெருங்காயத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து மோர். இதை வந்து நான் இந்த பாட்டிலில் வந்து ஊற்ற போகிறேன். ஏன்னா வந்து யூஸ்வலாக பொதிச்சோறுனாலே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தானே, அதனால் இந்த பாட்டிலில் நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. முட்டை ஆம்லெட்டும் வந்து இதாகிடுச்சு. நம்மளோட மீன் குழம்பு பாருங்கள், இன்ஸ்டன்ட் மீன் குழம்பு, டக்கு டக்குன்னு பண்ணோம். அதுவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காய் வந்து வெண்டைக்காய். இன்னைக்கு நீங்கள் இது வந்து பீன்ஸ், நான் சொன்ன மாதிரி எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சம்மந்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த துவையல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பிக்கிள் மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து பொதிச்சோறு பேக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த பாருங்கள், இங்கே வந்து நான் வந்து ஒரு வாழை இலை வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாழை இலையை வந்து தீயில் வந்து லைட்டாக வாட்டிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மடக்க முடியும். அது நான் உங்களுக்கு வந்து பண்ணும்போது காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இலையை வந்து லைட்டாக இந்த தீயில் வந்து வாட்டிடலாம்.
அப்போ வந்து மடக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டா ரைஸ் வச்சுருவோம். இவ்வளோ போதுமா ரைஸ்? ஸோ இந்த பார்சல் நான் வந்து சதீஷுக்குன்னு பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே துவையல், இந்த சைடு வந்து நம்ம வெண்டைக்காய் துவரன். மீன் குழம்பையும் மேலேயே விடுவாங்களாம், அதனால் நான் வந்து கொஞ்சமாக விடுங்க மீன் குழம்பு. மீன் குழம்புலேயே மீன் துண்டும் போட்டுடலாம். ஸோ குழம்புல உள்ள மீன் துண்டு நீங்கள் இப்படி போட வேணாம்னு நினச்சிங்கன்னா தனியாக கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, ஆம்லெட்டு நான் பண்ணதில் பாதி ஆம்லெட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக பிக்கு. குழம்பு வந்து ஒரு சைடு தான் ஊற்றிருக்கேன், அதனால மோர் வந்து இந்த சைடு ஊற்றி சாப்பிடலாம். ஸோ ஒரு சின்ன பீஸ் வந்து பிக்கு. ஓகே, எல்லாம் வச்சாச்சுல்ல. இப்போ நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். பொதிச்சோறு. இனி வந்து இந்த மோரை வந்து இந்த பாட்டிலில் ஊற்றிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பொதிச்சோறு பட்டர் மில்க்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் எங்கேயாவது ஸ்கூலுக்கோ இல்லைன்னா வேலைக்கோ போகிறீங்க அப்படின்னா யூஸ்வலாக இது வந்து அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஒரு பார்சலில் எனக்கு தெரிஞ்சு வந்து காலையில் ஏர்லியாகவே செஞ்சு வச்சுருவாங்க. ஸோ மத்தியானம் சாப்பிடும்போது எல்லாம் வாழை இலையில் இன்ஃப்யூஸ் ஆகி அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது செஞ்சுட்டு உடனே சாப்பிட்றத விட நீங்கள் மார்னிங்கே செஞ்சுட்டு மத்தியானம் இல்லைன்னா ஈவினிங்க்கு மேலே சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் பட்டர் மில்க். இப்போ வந்து நம்மளோட பொதிச்சோரை பிரித்து நம்ம சாப்பிட்லாம் லஞ்சு. கலிக்கணக்கு சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ நான் என்னோட லஞ்ச் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.